நாள் வரலாம் பேசிக்கிட்டு வந்திருக்கு. பிக் பாஸ்ல இன்னைக்கு கமல்ஹாசன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விசித்ராவை வந்து சேவ் பண்ணிடுறாரு. விசித்ராவுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே பயங்கரமான இது இருக்குது. டாப் 5ல் வந்து அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரவீனாவை சேவ் பண்ணல, சரவண விக்ரமனையும் சேவ் பண்ணாமல் ரெண்டு பேர்த்துமே ஒரு த்ரில்லிங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரவீனாவுக்கு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க வந்து கோட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி பேசினது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கமல்ஹாசன் வந்து பல கேள்விகளை கேட்குறாரு. இதனால ரவீனா வந்து வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் சரவண விக்ரமனை தான் ரொம்ப லீஸ்ட்டாக ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சரவண விக்ரமனை எலிமினேட் பண்ணிடுறாரு. சரவண விக்ரமனை அவங்க ஃபேமிலியோட அனுப்பி விடலாம் அப்படின்னு நினைக்கும்போது சரவண விக்ரமனை அப்படி அனுப்புனா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காரு. சரவண விக்ரமன் போனது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கா, இல்லை யார் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரவீனா வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, சரவண விக்ரமன் வெளியேறினது நல்லதா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.